திரு முரளி அவர்கள் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவர். அவர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டார். அந்த இரத்த கசிவை நிறுத்துவதற்கான சிகிச்சை முற்படும் போது மூளைக்கு ரத்தம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை ஒரு 20 நிமிடம் நிறுத்தி வைத்து மூளையினுடைய அந்த இரத்த கசிவை சரி செய்து பின்னர் அந்த இதயத்தை மீண்டும் துடிக்க வைத்தார்கள். இந்த சர்ஜரி நடக்கும்போது அவருடைய பாடி டெம்பரேச்சர் வந்து 34லேருந்து 18க்கு எடுத்துகிட்டு வந்து திருப்பி சர்ஜரி முடிஞ்ச உடனே அதை ரீவார்ம் பண்ணி திருப்பி 34க்கு எடுத்து வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் எங்கள் டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜரி டாக்டர்ஸ், அனஸ்தீசியா டாக்டர்ஸ், கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்ஸு எல்லாரும் ஒரு 10-12 டாக்டர் இதில் ஒரு 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு இதை ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் நிர்வாகத்தின் சார்பாக என் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை எங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் பண்ணதில்லை. நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். இப்போ அவர் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் அவரையும் கேட்டோம். அவரும் நாங்கள் நடுவிலேயே வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டப்போ இல்லை, எங்கள் வேலூர் கொடுத்து சொன்னாங்க. எங்கே போகிறது ஐடியா வரவே வேலூர் நிறைய ஹாஸ்பிட்டல் சொல்லி சொன்னாங்க எங்கள் டாக்டர். இங்கே வந்தேன் சார். நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணி இருக்கும் சார். வந்து ஜாயின் ஆகினோம். அவங்க வந்த உடனே எங்களை கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் நல்லா செக் பண்ணாங்க சார். செக் பண்ணி எனக்கு ஆபரேஷன் நல்லா செஞ்சு வச்சு நல்ல விதமாக எங்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க சார். இதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் நன்றி கடவுள் ரொம்ப கொடுத்துருக்கணும். கடமையாக இருக்குது சார். அவர் பால் டாக்டர் சார், 2 டாக்டர் சார் எங்களுக்கு வந்து கிட்ட பண்ணி கொடுத்தாங்க. இவர் 2 பேர் பண்ணி கொடுத்தாங்க சார். ரொம்ப இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நன்றியாக இருக்குது சார். நாங்கள்